காலின் கடைசி டெஸ்டினேஷனான பாகா பீச் வந்தாச்சு. ஏதோ பிரைவேட் பீச் எல்லாம் சார் சொல்லியிருக்காப்ல, தெரியல. நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம்னா பாகா பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். பாகா பீச் வந்து பாகா பீச் மாதிரி இருக்கு, கொடூரமா இருக்கு, சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இன்னும் போகவே இல்லை, அதுக்கு இவ்வளவு பில்டப்பா. போறோம் இப்ப போய் செடிக்க வரோம். ஏதோ டிஜே எல்லாம் இருக்காம்ல, டிஜே எல்லாம் இருக்கா, அந்த மாடு இருக்கு, பெரிய மாடு இருக்கு, பக்கத்துலயே ராணுவ சாரி பின்னாடியே ராணுவ படம் இருக்கு. ஓகே போவோம். வாழ்த்துக்கள்ரா. பீச்ல ஏதோ குளிக்க வைக்க போறாங்களா? ஏதோ ரொம்ப ஹைட்டா இருக்காங்க. ஒரு கிராஸ் பண்ணு. ஏக்கி பேச வேண்டியதா இருக்கு. ஹைட் பத்த மாட்டேங்குது. தம்பியா இருந்தாலும் இவ்வளவு ஹைட் வந்திருக்கேன்னு எதிர்பார்க்கல. என்ன முடியல. டிஜேலா இருக்கா என்ன நினைக்கிறீங்க? இப்படி அரிசி நீங்க பண்ணுவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. நம்பர் 1 அழகான பீச்ல இந்த பீச் தான் நம்பர் 1. அப்படியா? சாரி ப்ரோ. சொல்லிக்கிட்டே வரல. உலகத்திலே இதான் ரொம்ப அழகான பீச்னு சொல்லிக்கிறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உலகத்திலே அழகான பீச்லாம் இன்னும் நிறைய இருக்கு. ஆட்டம் போட்டு குளிக்க போறானுங்க. மாப்பிள்ள இன்னும் காலையில வந்திருந்தோம்னா இன்னும் சூப்பரா பாத்துக்கலாம். ஆனா இப்ப என்னன்னா குளிக்க முடியாது, நடிகை எல்லாம் சாக போறானுங்க. மணி எத்தனை? நாளைக்கு தண்ணி வந்து உட்கார போறாங்க. மணி எத்தனை? மணி இப்ப பாத்தீங்கன்னா 6:51. அப்படியே வானத்தை பாருங்க, சரி வெளிச்சம். தம்பிலாம் கடல்ல அடிச்சுட்டு போக கூடாதுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். Emotional damage. முடிஞ்சா ஒரு கயிறை கட்டி நான் இங்க உட்கார்ந்துக்கிறேன். குளிச்சிட்டு வாழ்த்துக்கள். நன்றி. என் நண்பர்கள் காணோம். நான் என் நண்பர்கள் நீங்க கூட பேசிட்டே வந்துட்டீங்க. என் கூட பேசிய நண்பர்களை தோச்சிட்டு எங்க போனாங்க தெரியல. ஐயோ என் கூட வந்தவங்க காணோம். ராணுவ படை கண்டுபிடிச்சு நான் போய் அந்த வீடியோ எடுத்தாரு. சரி தம்பியை கூட சீக்கிரம் திரும்ப விளாக்ல ஜாயின் பண்ணி அது வரை ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஆனா பேமெண்ட் கொடுக்க மாட்டியா? எனக்கே பேமெண்ட் வராது. டேய் இம்ரானே, தூரத்துல பாருங்க, அதான் பாத்தீங்கன்னா நைட் லைஃப் எவ்வளோ ஜேன்னு இருக்கு பாருங்க. மணி கரெக்டா 7 ஆகுது. ஐயோ இந்த அப்புறம் என் கூட அந்த படைபலம். இந்த பக்கம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நைட் லைஃப் தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாகாவோட அந்த இது கிங்ஃபிஷர். இந்த ஊரு சூப்பரான ஊரு. ராணுவ படை இஸ் ரெடி டு டைவா. ஒரு காலேஜே ஒரு அழகான கதை அசிங்கமாக்க போறோம். ஆல்ரெடி அசிங்கமாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு சாம்சாரா? பாகா பீச்ல இருக்கும். ரொம்ப லேட்டா தான் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஆனாலும் நல்லா இருக்கு, இந்த கிளைமேட் கடுப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சார் அந்த பக்கம் கூட்டு போங்க சார். வாய்ப்பில்லை ராஜா. அந்த பக்கம் பாருங்க, பிரைவேட் டிஜே நிறைய இருக்கு. அந்த பக்கம் கூட்டு போங்க சார். நம்மளும் போய் ஒரு ஆட்டத்தை போடுவோம். வெல்கம் டு இம்ரான் vlogs. இப்போ நம்ம கோவா நைட் லைஃப் பார்த்தீங்கன்னா போகிறோம் வித் அவர் ராணுவ படை. ராணுவப்படையோட தளபதி நீங்க தான் ராணுவ படை, லேடிஸே ராணுவ படை. அது கேள்விப்பட்டிருக்கேன். இவங்களோட தான் இப்போ நம்ம நைட் லைஃப் போகிறோம். இன்னொருத்தவங்க கேமராக்கு பின்னாடி இருக்காங்க, அவங்க வரமாட்டேட்டாங்க. அவங்க தான் கேமரா போச்சு தராங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமா அது இது ஃபேஸ் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் இப்போ ட்ரெண்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. சரி வாங்க போவோமா நைட் லைஃப்க்கு? போலாம், ஒன்னா போலாம். ஆல்ரெடி என்னோட சேனல்ல வர்க்கலா நைட் லைஃப் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கோவா நைட் லைஃப் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். காசு இருந்தா உள்ள போய் பார்க்கலாம். காசு இருந்து ஆள் இருந்தா உள்ளே போய் பார்க்கலாம். நமக்கு அவ்வளவுதான். சிங்கிள் எல்லாருமே வாய்ப்பு இல்ல ராஜா. இந்த ஊர்ல எல்லாமே லீகல். லேடிஸே அவ்வளவு பெரிய இது பண்ணி இது பண்றாங்க.
இருக்கவங்க தான் லேடிஸ் ராணுவ படை, நாங்களாம் வேஸ்ட். ஆனா என்ன இப்படி இங்க இருக்கீங்க தான் உண்மையான லேடிஸ் ராணுவ படை. நாங்க வந்துகிட்டே இருக்கணும். எப்படி போன இப்ப நம்ம? அதுதான் தெரியல. அப்ப இவங்க கூட்டு போறேன்றாங்க. என்னங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டா இப்படி பண்றீங்க நீங்க? போங்க, நான் தான் இப்படி கூட்டு போறேன். நம்ம நமக்குலாம் இருந்தாதானே வாங்க. அதான் நான் சொல்றேன், இருந்தாதானே வாங்க. எதுக்கு வந்து தப்பிச்சு நாய்க்கடியில இருந்து வந்து தப்பிச்சிட்டேன். இனி தெய்வமே எங்க போறீங்க? இது கிடையாது நைட் லைஃப், அதான் நைட் லைஃப். அது நைட் மட்டும் தான் இருக்கு. என்ன பண்ண போற? கப்பல்ஸ் வேடிக்கை பார்க்க போறியா? ஏய், என்னைய பார்த்து அவ்வளவு சீப்பாவா தெரியுது? பார்த்தவனே தெரியாது, மேபி கொஞ்சம் தெரியும். வாழ்த்துக்கள். எங்க அக்கா சப்போர்ட் இருக்காங்க. எங்க அக்காவுக்கு என்னை பார்த்து என் தம்பி மேல எனக்கு முழு நம்பிக்கை. ஏன்னா இவன் இந்த பிள்ளைய பார்க்க பொண்ணை பார்த்தாலே மண்ணை பார்த்துட்டு எந்த பொண்ணு வந்து பெசல் வேவே எப்படி கரெக்ட் பண்ண போறோம்? அதானே வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் இல்லை, வீட்லயே அவங்க அம்மா பாப்பாத்து உள்ளூரே சுற்றி பார்த்தது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடு தான் டவுன் ஹால் ரோடு. அப்படியா? அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஏய், ஒரு நிமிஷம் இருடா. அது மாதிரி தான் இருக்காது. அப்ப இங்கேயா? நான் அது கூட வாங்கல. இது பவர் கிளாஸ், நார்மல் கிளாஸ். அது வாழ்த்துக்கள். 6 மணிக்கு கொஞ்சம் தெரியாது, மற்றபடி கொஞ்சம் பரவாயில்ல. 6 மணி ஆச்சாலும் நீ பார்க்க வேண்டியது. எப்படி பாப்பாடா? ஆட்டோ எங்க போகுது? ஆட்டோ எங்க போகுது? கண்ணாடி நல்லா இருக்காங்க. இந்த வீடியோ வர ஜனவரி மாசம் ஆயிடும். அதை நீங்க யோசிச்சு பேசுங்க. அவ்வளோ மாசம் வீடியோ வச்சுடா பண்ணுவேன். நான் கூட எடிட் பண்ணி தரேன்டா. நாளைக்கு என்ன மாசம் ஆயிடுவேன். தப்பு. குட் பாய். வருங்கால வைஃப் ஆஃப் இம்ரான் நோட் பண்ணிக்கோங்க. பையன் டீ டோட்டல். டீ மட்டும் தான் குடிக்கும். டீ மட்டும் தான். குடிக்க மாட்டான். சமைக்கவும் தேவையில்லை. அதுவே அவனோட போலாமா? பாத்தீங்களா, அது ஒரு நார்மல் சர்ச். என்னமோ என்ன ஊர்வலம்? ஜீசஸ் ஊர்வலமா? ஓ, என்னன்னு பாப்போம். ஓரமா வாடா, நடு ரோட்ல நிக்காதடா. விநாயகர் சதுர்த்தி தான் முடிஞ்சு. பாப்போம். ஆமா, காலையிலயும் பார்த்தோம். டான்ஸ் ஆயிட்டு விநாயகரோட போட்டோ எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. விநாயகர் சதுர்த்தியே முடிஞ்சு. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா என்ன பூனையை பார்த்தோன்னு இப்படி ஓடுற? பார்வைய பாரு, கொடூரமா இருக்கா. வந்து ஒரே அடி அடிச்சு வேலையை பார்த்துட்டு போங்கடா. முத எப்படி பாக்குதுன்னு பாரு. கண்ணு தெரியுது. பூனைக்கடி வாங்கிறாத, வந்துரு. வாங்கிருக்கியா? நானும் என் அண்ணியும் சமைப்போம். இந்த புள்ள கண்ணு தெரியும். எங்க அண்ணன் வருவாப்புல வீட்டுக்கு. அப்படியே வீடு கட்டிருங்க. அதை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு சீஃப் கெஸ்ட் அவங்க கூப்பிட்டுருங்க. அவங்க நீ இருக்கல்ல, நீ வந்து தலைவன் தான் ஸ்பைடர்மேன், பேட்மேன். சரி, ஓகே. ஷாப்பிங் வந்திருக்காங்க. பாப்பா என்ன வாங்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. மேட் இது பேக். டா இவ ஒன்னு போட்டு வருவாளே. ஃபைனலா நம்ம பீச், அந்த ஃபர்ஸ்ட் டே பாகா பீச் எல்லாமே முடிச்சாச்சு.
அதனால் ஒரு பர்ச்சேஸ்லாம் போயிட்டு எல்லா திங்ஸ்லாம் வாங்கிட்டோம். இப்போ நம்ம பஸ்ஸுக்கு கிளம்பிட்டு நம்ம ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கோவா இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ்ட். ஒரு நாள் ஃபுல்லாக கோவாவில் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டோம். கிளம்பலாம் அடுத்து. இதுக்கப்புறம் போய் கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருக்குது. டாடா பை, see you, bye.